இந்த வெற்றி உலகமே எதிர்பார்த்ததுதான். நினைத்த மாதிரியே வெளியிட்ட அத்தனை தியேட்டர்களிலும் கொள்ளாத கூட்டம். ஒரு வாரம் தாண்டி மறுவாரமும் டிக்கெட் வாங்குவதற்கு அடிதடி என்று பாகுபலியின் வெற்றியால் வேறு ஒரு பரிமாணத்தை எட்டியிருக்கிறது சினிமா உலகம். படத்தின் நிஜ ஹீரோ டைரக்டர் எஸ் ராஜமௌலி தான். குடும்பத்தோடு வெளிநாடு கிளம்பும் கோதாவில் அவர் இருக்க, ஆந்திராவில் இருந்து வந்தாலும் எங்களை வாழ வைத்த தமிழ் மக்களே என்று நெஞ்சம் நனைவதற்காக சென்னை வந்தது பாகுபலி டீம். ராணா வருவார், அனுஷ்கா வருவார், தமன்னா வருவார் என்றெல்லாம் ஆர்வத்தை கிளப்பினாலும் வந்தது என்னவோ படத்தின் ஹீரோ பிரபாஸும் முக்கிய ரோலில் நடித்த ரம்யா கிருஷ்ணனும் தான். சத்யராஜ் வேறொரு படப்பிடிப்பில் இருந்ததால் ஆப்சென்ட். இவர்கள் தவிர இந்த படத்திற்கு சம்பந்தமே இல்லாத இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ், டைரக்டர்கள் லிங்குசாமி, ராஜேஷ் ஆகியோரும் வந்திருந்தனர். சம்பிரதாய பேச்சுக்கள் முடிந்து கேள்வி பதில் நேரம். இந்த படத்தில் தெலுங்கு நடிகர்களை நடிக்க வைத்திருக்கலாம், ஏன் தமிழ் நடிகர்களை நடிக்க வைத்தீர்கள் என்று நடிகர் சுரேஷ் பேசியது கேள்வியாக கேட்கப்பட்டதா? அந்த நேரத்தில் தான் பாகுபலி பிரபாஸின் பதில் எல்லோரையும் உருக வைத்ததா? இந்த கதையை சத்யராஜ் சார்கிட்ட சொல்றதுக்காக ராஜமௌலி சார் சென்னைக்கு கிளம்பினார். என்னிடம் போன் பண்ணி சத்யராஜ் சாரை பார்த்து கதை சொல்ல போறேன் என்று கூறினார். அந்த நேரத்திலிருந்தே எனக்கு படபடப்பாயிடுச்சு. சத்யராஜ் என்ன சொல்ல போறாரோ என்பதுதான். அதே மாதிரி ஷாட்ல நான் அவர் தலையில் கால் வைக்கிற மாதிரி ஒரு சீன். என்னால் அந்த காட்சியில் நடிக்கவே முடியல. இன்னைக்கு இதுதான் காட்சி என்று டைரக்டர் சொன்ன பிறகு நாள் முழுக்க நான் நர்வஸாகவே இருந்தேன். அவர்தான் எனக்கு தைரியம் கொடுத்து என் காலை எடுத்து தன் தலையில் வைத்து நடித்தார். எவ்வளவு பெரிய நடிகர் அவர் என்று வியந்தார் பிரபாஸ். 2016 பாகுபலி செகண்ட் பார்ட் வந்துரும். இன்னும் 60% ஷாட் பண்ணணும் என்று பிரபாஸ், இந்த படம் முடிந்த பிறகு கல்யாணம் என்று கூறி இருந்தீர்களே என்று ஞாபகப்படுத்திய கேள்விக்கு சிரித்துக் கொண்டே மழுப்பினார் பிரபாஸ்.